வணக்கம் நண்பா. இலக்குகளை சிறிய பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றாக முடிக்கத் தொடங்குங்கள். சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல சின்ன சின்ன இலக்குகளை அடையும் போதே உங்கள் பெரிய இலக்குகளை அடைய முடியும். அது உங்களுக்கு வெற்றி பாதையில் உற்சாகம் இழக்காமல் நடைபோட உதவும். ஒன்றை அடைய வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் அதை அடைவதற்கு கடைசி வரை போராட வேண்டும். அதில் ஏற்படும் தொல்லைகளையோ இடர்பாடுகளையோ கண்டு முயற்சியை நிறுத்தாமல் தொடர்ந்து முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். கடமை என்று நினைத்து செய்யும் மனிதன் வெற்றி பெறுகிறான். கடமைக்கு செய்யும் மனிதன் தோல்வியை சந்திக்கிறான். ஒரு விஷயத்தில் நீ தோற்றுவிட்டால் அதை நீ முதலில் ஏற்றுக்கொள். அதற்கான காரணம் உன்னிடமே உள்ளது. அதை கண்டறிந்து அதை மீண்டும் நேராமல் பார்க்க வேண்டும். வெற்றியை நோக்கிய பயணத்தில் தோல்விகள் என்பது தடைகள் அல்ல, அது சவால்கள். சவால்களை சந்தித்து அதை கடந்து வந்த பின்னரே வெற்றியை சுவைக்க முடியும். அதுவரை நம்பிக்கையுடன் முயற்சி செய்ய வேண்டும். இன்று விண்ணளவு உயர்ந்து நிற்கும் மரங்கள் எல்லாம் முன்னொரு காலத்தில் சிறு விதைகளாகவே மண்ணில் விழுந்தவை. அது மெல்ல முளைத்து மெல்ல வளர்ந்தே இன்று பெரிய மரமாக மாறி உள்ளது. அதேபோல் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி என்பது ஒரே நாளில் வந்துவிடாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளாக வளர்ந்தே மாபெரும் வெற்றியாக உருவெடுக்கும். அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அனைவருக்கும் பிடித்த ஒரு மனிதனாக மாறுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. நீ ஒருவருக்கு பிடித்தவராய் வாழ நினைத்தால் மற்றொருவருக்கு பிடிக்காதவராய் மாற நேரிடும். ஒவ்வொரு மனிதர்களின் அபிப்பிராயங்களும் மாறுபட்டது. நீ நீயாகவே இரு. அந்த நிலை யாருக்கு பிடிக்கிறதோ அவர்களே உங்கள் நண்பர்கள் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களை கண்டுகொள்ளாதீர்கள். அப்போதுதான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவருடைய பாதையும் மாறுபட்டது. நாம் வளர்ந்த சூழ்நிலைகள் மாறுபட்டது. நமது இலக்குகளும் மாறுபட்டது. எனவே இன்னொருவர் வழிகளை நீ பின்பற்றி நினைத்தால் அது உனக்கு பயனளிக்காது. உனக்கென தனிப்பாதையை கையாள வேண்டும். அதை நீயே வடிவமைக்க வேண்டும். அந்த பாதையில் நீ அடையும் வெற்றியே மகத்தானதாக இருக்கும். வாழ்க்கையில் பணம் இருந்தால் மகிழ்ச்சி வந்துவிடும் என்பது நமது தவறான புரிதல். வாழ்வதற்கு பணம் தேவைதான். ஆனால் பணம் மட்டும் இருந்தால் மகிழ்ச்சியான வாழ்வு கிடைத்து விடாது. அன்பு செலுத்தும் மனிதர்கள் இருந்தால்தான் நீ ஏழையாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். பணக்காரனாக வேண்டும் எனும் முயற்சியில் இப்பொழுது உன் கைகளில் இருக்கும் வாழ்க்கையை வாழாமல் விட்டுவிடாதே. மற்ற மனிதன் கலங்குவதையும் வருத்தப்படுவதையும் பார்த்து இன்னொரு மனிதன் வருந்துகிறான் என்றால் அவன்தான் உண்மையான நண்பனாகவோ உறவினராகவோ இருக்க முடியும். நீ கீழே விழும் முன் உன்னை தடுக்கும் நண்பனே உன் நெருங்கிய நண்பன். கீழே விழட்டும், பெருமைக்கு வந்து உதவலாம் என்று நினைக்கும் ஒரு மனிதன் போலியான நண்பன். எந்த ஒரு நல்ல செயலையும் பிறகு பார்க்கலாம் என்று தள்ளி போடாதீர்கள். தள்ளி போடும் பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமலே கூட போய்விடலாம். எனவே இன்றே ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுங்கள். நேரத்தை வீணாக்காமல் செயல்படுங்கள். அதுவே உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். ஒரு விஷயத்தை பேசுவதற்கு முன்னால் மற்றவர்கள் என்ன கூறுகிறார்கள், என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பதை கவனியுங்கள். இல்லையென்றால் நீ பேசுவது பயனளிக்காமல் போகும். பணத்தை செலவழிக்கும் முன் ஒரு பொருள் உண்மையில் நமக்கு தேவைதானா என்று சிந்தித்து செலவழிக்க வேண்டும். பிறர் சரியில்லை என்று நீங்கள் விமர்சிக்கும் முன்னால் நீ முதலில் சரியாக உள்ளாயா என்று பார்க்க வேண்டும். இப்படி பார்த்து நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் ஒரு சிறப்பான மனிதராக வாழ முடியும். அந்த காலத்தில் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதற்கு காரணத்தை தேடினார்கள். அதனால் அன்பு மலர்ந்தது. இப்பொழுது ஒருவருக்கு ஒருவர் பேசுவதை தவிர்ப்பதற்கு காரணங்களை தேடுகிறார்கள். அதனால் வெறுப்புதான் அதிகமாக உள்ளது. அன்பை வளர்க்க வேண்டுமென்றால் நாம் வெளிப்படையாக பேசி பழக வேண்டும். வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக்கி பார்க்கும் மனிதன் தன் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் இழக்கிறான். மாறாக பெரிய பிரச்சனைகளையும் சற்று தூரம் தள்ளி வைத்து பார்க்கும் மனிதன் பிரச்சனைகளை சரி செய்ய வழிகளை தேடுகிறான், அதை சரி செய்கிறான். அதுவே அவனது மகிழ்ச்சியான வாழ்விற்கு காரணமாக இருக்கிறது. உங்களிடம் ஏற்கனவே இருக்கும் விஷயங்களை உணர்ந்து நீங்கள் நன்றி உணர்வுடன் இல்லாவிட்டால் புதிதாக நிறைய நடக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. உங்களிடம் ஏற்கனவே உள்ள விஷயங்களை உணர்ந்து அதற்கு மனதார நன்றி உணர்வுடன் செயல்படும் போதே இந்த பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி உணர்தல் என்பது ஒரு சக்தி வாய்ந்த பண்பு. அதை வளர்த்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் நல்லதே நினைக்கும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் நல்லது நினைத்தால், நல்லது செய்தால் அது உங்களுக்கும் அது உங்கள் வாழ்க்கையையும் நல்ல விஷயங்கள் நிறைந்ததாக மாற்றும்.
உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை உருவாகும் போது நீங்கள் செய்த நன்மைகள் உங்களை காக்கும். எப்பொழுதும் மற்றவர்கள் ஏதாவது வெற்றி அடைகிறார் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் சாதிக்கிறார் என்றால் அதை பாராட்டத் தொடங்குங்கள். அது அவர்களை மேலும் ஊக்கப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களையும் இது போன்ற சாதனைகள் செய்யத் தூண்டும். மற்றவர்கள் அடையும் வெற்றிகளை பார்த்து மகிழ்ச்சி அடைபவன் வாழ்க்கையில் வளர்கிறான். பொறாமைப்படுபவன் வாழ்க்கையில் தாழ்ந்துதான் போவான். வெறுப்பில் எடுக்கும் முடிவு உங்களுக்கு மேலும் பல வெறுப்புகளையே உருவாக்கும். அதனால் எவ்வளவு வெறுப்பில் இருந்தாலும் உங்களது மனது அமைதி அடையும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும். உங்கள் மனது அமைதி அடைந்த பின்பே முடிவுகளை எடுத்தால் அந்த முடிவு சிறப்பான முடிவாக இருக்கும். உங்கள் வெற்றிக்காக முதல் படி எடுத்து வைக்கும் போதே இந்த உலகம் உங்களை நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. அவ்வாறு நிகழாது. உன்னை முதலில் நீ நம்ப வேண்டும். முயற்சியை கைவிடாமல் செயல்பட்டு வெற்றியடைந்தால் இந்த உலகம் உன்னை நம்பத் தொடங்கும். அதுவரை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களை ஏமாற்றியவர்களையும் மன்னித்து விடுங்கள். அது உங்களுக்குள் இருக்கும் வெறுப்பான உணர்வுகளை அகற்றி உங்கள் மனதிற்கு நிம்மதியை தரும். ஆனால் மறந்தும் கூட உன்னை ஏமாற்றியவர்களை மீண்டும் நம்பிவிடாதே. அது உன்னை மாபெரும் ஏமாளியாக மாற்றிவிடும். வாழ்க்கையில் உன்னிடம் இல்லாததை நினைத்து ஏங்கி வருந்திக் கொண்டு உங்களிடம் இருக்கும் விஷயத்தை அனுபவிக்காமல் விட்டுவிடாதே. வாழ்க்கை என்பது மிகவும் குறுகிய காலம்தான். அதை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியுடன் சிறப்பாக எப்படி வாழ்வது என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். இருக்கும் விஷயத்திற்காக நன்றி உணர்வுடன் இருக்கும் மனிதனுக்கே மேலும் நல்ல விஷயங்கள் வந்து சேரும். இந்த உலகில் பலர் அடுத்தவர் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்பட்டு அவர்கள் முன்னேற்றத்தை தடுக்க நினைக்கிறார்கள். அத்தகைய மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையிலும் முன்னேற முடியாது. காரணம், அவர்களுக்கு கிடைத்த பொன்னான நேரத்தை மற்றவர்களை கெடுப்பதிலேயே செலவிட்டதால் அவர்கள் வாழ்க்கையிலும் முன்னேறும் வாய்ப்பை இழக்கிறார்கள். மாறாக ஒரு மனிதன் தனக்கு இருக்கும் நேரத்தை தனக்கான முன்னேற்ற பாதையில் கவனம் செலுத்தினால், அதற்காக உழைத்தால் அவனும் முன்னேற்றத்தை அடைவான். வாழ்க்கையில் நீ பெரிய வெற்றி அடைய வேண்டுமென்றால் நீயும் வளர வேண்டும், மற்றவர்களும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள். அதுதான் மாபெரும் வெற்றியை தரும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.